வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் என்ற தலைப்பில் நம்ம தொடர்புடையாக பார்த்துட்டு வரோம். அதில் 5வது நபியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நம்ம சில விஷயங்களை இன்று பார்க்க இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அல்லாஹ் தஆலா நபிமார்கள்லேயே மற்ற எல்லா நபியை விட, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி தவிர்த்து மற்ற எல்லா நபியை விட நபி இப்ராஹிமை அல்லாஹ் தஆலா சிறப்பித்திருக்கிறான். மற்ற எல்லாரையும் விட கூடுதலான சிறப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கான். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் சொல்கிறான், அத்தஹதுல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான். அல்லாஹ் 2 பேரை தான் உற்ற நண்பனாக ஆக்கியிருக்கிறான் மனிதர்கள். ஒன்று இப்ராஹிம் நபி, 2வது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு நபி இவங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நபியினுடைய சிறப்பை நம்ம சொல்கிறதா இருந்தால் மிக முக்கியமான ஒரு சிறப்பு, ஊருல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 உறுதிமிக்க தூதர்களில் ஒரு தூதர் தான் இப்ராஹிம் நபி. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களை தொடர்பாக குரான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நபிமார்கள். இவங்களுடைய வம்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நபி இப்ராஹிம்க்கு அப்புறம் எல்லா நபியும் பார்த்தீங்கன்னா தூதர்கள் இவங்களுடைய வம்சாவளியை தான் வந்திருக்கிறாங்க. ஒன்று இஸ்மாயில் நபி மூலமாக மூசா அவர்கள், இன்னொரு பக்கம் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய மகனாகிய யாக்கூப், அவங்களுடைய வழி தொடர்கள். இந்த 2 கோத்திரத்தில் தான், இந்த 2 கூட்டத்தில் தான் நபிமார்கள் வந்தாங்க, தூதர்கள் வந்தாங்க. அந்த 2 பேருமே இப்ராஹிம்க்கு அப்புறம் வந்த அந்த 2 பேருமே ஒன்று இஸ்மாயில் நபி வழியாகவும் இன்னொன்று இஸ்ஹாக் நபி வழியாகவும் வந்தாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு, அவங்களுடைய வம்சாவளியில் தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்றத நாம் பார்க்கணும். ஆகவே இந்த நபியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல சூறாக்களில் இவங்களுக்கு குறித்து என்ன செய்கிறான், தெரியப்படுத்துகிறான். பாருங்கள், இந்த இப்ராஹிம் நபியும் எந்த சமூகத்தின் பால் அனுப்பப்பட்டாங்கன்னு சொன்னால், அவங்க சமூக மக்களிடத்தில் அவங்க வாழ்ந்த இடம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கும்போது, அவங்க வாழ்ந்த இடம் ஈராக். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக்கில் தான் இப்ராஹிம் நபியுடைய சமூகம் என்ன செய்தாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்ராஹிம் நபியினுடைய அந்த சமூக மக்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், சிலைகள் இது எல்லாத்தையுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தார். மேலும் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மலக்குகளையும் வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. மலக்குகளையும் வணங்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நாம் இவங்களை பற்றி வரக்கூடிய தொடர்கள் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூக மக்கள் மத்தியில் தான் வர்றாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய தந்தையே வீட்டில் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆசர்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லேயே அவங்கள பற்றி பேசுகிறான், அவங்களுடைய தந்தையுடைய பெயரை. ஆக இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் நபி பிறக்கிறாங்க. அப்போ அந்த பிறந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவங்க சமூக மக்கள்கிட்டையும் தன்னுடைய தந்தையிடத்திலையும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சிறு வயதிலேயே இப்ராஹிம் நபிக்கு அந்த புரிதலை கொடுக்குறான். என்ன புரிதல்? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கக்கூடாது அப்படின்னு. பொதுவாக அல்லாஹ் நபிமார்களுக்கு இந்த இதை கொடுத்துருவான், ருஷ்து, அந்த ஒரு நேர்வழிக்கான இதை சிந்தனை. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சிறு பிராலயத்து வயதிலே என்ன சிந்தனை கொடுத்துட்டா அப்படின்றத பார்க்கணும். அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, தன் தந்தை இடத்துல அல்லாஹ்வை நோக்கி, அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற தௌஹீதை நோக்கி அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்க? இது கால இப்ராஹிம் ஒரு அபீஹி 6வது அத்தியாயத்தில் 74வது வசனத்து 79வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இது கால இப்ராஹிம் ஒரு அபீஹி ஆதர் தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையாகிய ஆதர்கிட்ட சொல்கிறாங்க, தந்தையே, நீங்கள் சிலைகளையா வணங்கக்கூடிய தெய்வங்களாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلالٍ முபீன். நிச்சயமாக நான் உங்களையும் உங்கள் சமூக மக்களையும் தெளிவான வழிகட்டை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க தன் தந்தை கிட்ட. وَكَذَلِكَ نُرِيَ إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. இப்ராஹிம் நபிக்கு வானம் மற்றும் பூமியினுடைய அந்த அத்தாட்சியை நம்ம என்ன செய்திருந்தோம், அவருக்கு காட்டி கொடுத்துருந்தோம். இதுக்காக வேண்டி
அவருடைய உள்ளத்தில் அந்த யக்கீன் உறுதித்தன்மை வரணுன்றதுக்காக வேண்டி. அடுத்து பாருங்க, இப்ராஹிம் நபி ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரா கௌகபன். இப்ராஹிம் நபி இரவில் என்ன செய்கிறாங்க, அவங்க உள்ளத்தில் அந்த அவங்க மீது இரவு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க, நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஆல ஹாதா ரப்பி, இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறாங்க. ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். எப்போ அந்த நட்சத்திரம் மறைந்து விடுகிறதோ நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய இறைவன் சொல்லி. பிறகு நட்சத்திரம் மறைஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க மறையக்கூடியது என்னவா இருக்காது, நான் இறைவனாக இருக்க முடியாது, நான் இதை விரும்பலை, மறையக்கூடிய இறைவனாக இருப்பதனால இதை நான் இறைவன்றதை செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை நான் விரும்பலைன்னு சொல்கிறாங்க. ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி. பிறகு என்ன பண்ணுறாங்க, சந்திரனை பார்க்குறாங்க. சந்திரன் பிரகாசமாக வந்த உடனே பார்க்குறாங்க, இந்த சந்திரன் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறாங்க. ஃபலம்மா அஃபல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமி ضالين. சொல்கிறாங்க எப்போது அந்த சந்திரன் மறைந்து விடுகிறதோ சொல்கிறாங்க மறையக்கூடியது இறைவனாக இருக்க முடியாது, ஆகவே என்னுடைய ரப்பு எனக்கு நேர்வழியை தரலன்னு சொன்னால் நானும் வழி தவறிய சமுதாயத்தில் உள்ளவனாக ஆகியிருப்பேன் என்று சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃபலம்மா ரஅஷ்-ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். பிறகு என்ன பண்ணுறாங்க, சூரியனை பார்க்குறாங்க. சூரியன் பிரகாசத்தை பார்த்த உடனே இது ரொம்ப பெருசாக இருக்குது, கோள்களே சூரியன் பெருசு, அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இது பெரியது, இதுதான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறாங்க. ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரி மிம்மா துஷ்ரிகூன். அடுத்து பாருங்க, அந்த சூரியனும் மறைந்து விடுகிறது. மறைந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க என் சமூக மக்களே, இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு முதல்ல விளங்கிக்கணும். இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த இடத்துல நட்சத்திரத்தை பார்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து இது என்னுடைய ரப்பு என்று சொன்னது எதுக்காக வேண்டி, உண்மையில் ரப்பை தெரியாமல் இருந்தாங்க, ரப்பை அறியாமல் இருந்தாங்கன்றதுக்காக இல்லை, அவங்களுக்கு ரப்பு அல்லான்னு தெரியும். எதுக்காக வேண்டி சொன்னாங்க, அந்த சமூக மக்கள் வணங்குறாங்களே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் அவங்களுக்கு விளக்குவதற்காக, அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் இறைவன் சொல்கிறீங்க, இதெல்லாம் மறையுத, இது எப்படி இறைவனாக இருக்க முடியும், இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்ற விஷயத்தை விளக்குவதற்காக. அப்போது தாவாவில் ஒரு சில நேரங்களில் மக்களுடைய இந்த அசத்தியத்தை அவங்களுடைய அந்த தவறை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அவங்க கொள்கை என்ன செய்யலாம் எடுத்து சொல்லி இதை நீங்கள் சரி காண்றீங்களே, இது சரின்னா இது இப்படி நடந்திருக்கணும், அப்படி நடக்கலை, இப்போ மறையுது, நீங்கள் சூரியனை கடவுள்ன்றீங்க, சந்திரனை இறைவன்றீங்க, நட்சத்திரத்தை கடவுள்ன்றீங்க, இதெல்லாம் மறையுத, இப்போ மறையக்கூடியது என்னவா இருக்காது, இறைவனாக இருக்க முடியாது. அந்த மக்களுக்கு புரிவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினாங்களே தவிர அல்லாவை பற்றி அறியாமல் இருந்தாங்க, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க இல்லை. அல்லாஹ் சிறு வயதிலே அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துட்டான், அல்லாவை பற்றி அந்த ஒரு இல்ம அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆக பாருங்க சொல்கிறாங்க யா கௌமி கால யா கௌமி இன்னி பரி மிம்மா துஷ்ரிகூன். என் சமூக மக்களே, நீங்கள் எதையெல்லாம் இணை வைக்கிறீங்களோ அவை அனைத்து விட்டும் நான் பரிசுத்தமானவன். இன்னி வஜ்ஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். நிச்சயமாக என்னுடைய முகத்தை வானத்தையும் பூமியையும் படைத்தானே அந்த ரப்பை நோக்கி நான் திரும்பி விடுகிறேன். எப்படி, எந்த ஒரு இணை வைப்பும் இல்லாமல் இணை வைப்பிலிருந்து விலகிருந்து நான் அவன் பக்கம் திரும்புகிறேன், என்னுடைய முகத்தை நான் முஷ்ரிக்குகளில் உள்ளவனா இல்லை என்று இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த வசனங்கள் நமக்கு என்ன விளங்குதுன்னா, இப்ராஹிம் நபி தனி ஒருவராக இருந்து அந்த சமூக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுடைய தவறுகளை அவங்களுக்கு புரியும் விதமாக என்ன செய்கிறாங்க விளக்கப்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த ஆயத்துலேருந்து பார்க்கணும். அடுத்து பாருங்க, அவங்க தன் சமூக மக்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்வினை எப்படியா இருந்துச்சு, அவங்க இப்ராஹிம் நபிக்கு எப்படி பதிலுரை தந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிறான் பாருங்க. இது காலலி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவிய்யா. சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி, எனது அருமை தந்தையே, நீங்கள் எந்த ஒன்றையும் செவிமடுக்க முடியாத, எதையும் பார்க்க முடியாத, எந்த ஒரு தேவையும் என்ன செய்ய முடியாது, நிறைவு செய்ய முடியாத அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகின்றீர்கள். எனது அருமை தந்தையே, எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கல்வி ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான், உங்கள்கிட்ட இல்லாத அந்த கல்வி ஞானம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களை நான் நேரான அந்த வழியில் செவ்வையான அந்த வழியில் என்ன செய்வேன் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க.
அப்போ இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையினிடத்தில் மிக மென்மையான முறையில் என்ன செய்யறாங்க சுட்டி காட்டுறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை படிப்பினை பெறணும். என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கும்போது அவங்க என்ன சொல்ல, தன்னுடைய தந்தை அசத்தியத்தில் இருக்கிறாங்க, இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ண, அவங்கள நோக்கி நீங்கள் அசத்தியத்தில் இருக்கீங்க, நீங்கள் அறியாமையில் இருக்கீங்க, நீங்கள் வழிகட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. அவங்கள புரியும் விதமாக நீங்கள் போகக்கூடிய பாதை தவறு, எனக்கு அல்லாஹ் தஆலா உங்களை காட்டிலும் இல்மை கொடுத்துருக்குறான், ஆகவே நான் சொல்கிறத கேளுங்க, என்னை நீங்கள் பின்பற்றுங்க, உங்களை நான் நேர்வழியில் கொண்டு போவேன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கும் போது மென்மையான போக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மென்மையான போக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, மக்கள் பிரச்சாரத்தை எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்லேயே நபிசாசம் பற்றி சொல்கிறான், வலவ குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் கடின சித்தமுடையவராக இருந்தீங்கன்னா மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல அந்த மக்களுக்கு அவங்க தன்னுடைய தந்தைக்கு புரியும் விதத்தில் மிக மென்மையான போக்கை கையாண்டாங்கன்றது பார்க்கணும். ஆனால் பாருங்கள், அவங்க தந்தை அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அம்பியா சூர மரியம் 19வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம் லஇன் லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபியோட தந்தை இப்ராஹிமே, என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வத்தை விட்டு நீ என்னை விளக்கிடலாம், தூரமாக்கிடலாம் நீ பார்க்குறியா, விரும்புகிறையா என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இந்த போக்கை நீ விட்டுரு, என்னுடைய வழியில் நான் போகிறேன், என்ன நீ எந்த விதமாக டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி ஒரு வேளை நீ எனக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன்னு சொன்னால் உன்னை நான் கல்லால் எரிந்து ஒன்று என்ன செய்வேன், தண்டிப்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது இங்கே நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், பொதுவாகவே அசத்தியத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த மனிதனுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது சொல்லக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும், அவன் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, எப்போ ஒரு விஷயத்தில் ஒருத்தன் அசத்தியத்தில் இருக்கிறானோ அவன் அந்த அசத்தியத்தை விடமாட்டேன்னு உறுதியாக இருந்தான்னா சத்தியத்தை எந்த அளவுக்கு அழகாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதைத்தான் இப்ராஹிம் நபியுடைய தந்தையினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். தான் மகன் இவ்வளவு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறாங்க, அவங்களிடத்துல உண்மை எடுத்து சொல்கிறாங்க, நேரான வழியின் பக்கம் அழைக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலை, அவங்க ஏற்றுக்கொள்ள மாறாக என்ன செய்கிறாங்க, சொன்ன தன்னுடைய மகனை பார்த்து எச்சரிக்கும் விதமாக உன்னை நான் தண்டி பண்ணுறாங்க, உன் மீது நான் கல்லால் இருந்து உன்னை தண்டி பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அசத்தியத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சத்தியம் வரும்போது நல்ல எண்ணம் உள்ளவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் சொல்வது யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை உள்வாங்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி அவங்களுடைய தந்தை சொன்ன பதிலையும் அவங்க நடந்து கொண்ட விதத்தையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். அவங்களுடைய சமூக மக்கள் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் நபி இடத்துல அவங்க சமூக மக்கள் என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க அல்லாஹ்வை நோக்கி, சூரியனை சந்திரனை சிலையை நட்சத்திரத்தை வணங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யலை, கேட்கல. அல்லாஹ் குர்ஆனில் அந்த மக்களை பற்றிய தகவலை சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தை 82வது வசனம் வரைக்கும் சொல்கிறான். அன்ஆம்ல 6வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தை 82வது வசனம் வரைக்கும், வஹாஜஹு கௌமுஹு قال أتحاجوني في الله وقد هداني ولا أخاف ما تشركون به إلا يشاء ربي شيئا وسع ربي كل شيء علما أفلا تتذكرون وكيف أخاف ما أشركتم ولا تخافون أنكم أشركتم بالله ما لم ينزل به عليكم سلطانا. சொல்கிறாங்க பாருங்க, இப்ராஹிம் நபி இடத்துல அவங்க சமூக மக்கள் தர்க்கம் செய்கிறாங்க, வாதம் செய்கிறாங்க. என்ன வாதம் சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் எந்த தர்க்கம் செய்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான், அந்த அல்லாஹை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அவன் விஷயத்தில் நீங்கள் இடத்துல வாதம் பண்ணுறீங்களா, தர்க்கம் செய்கிறீங்களா என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றீர்களோ அதை எந்த ஒன்றுக்கும் நான் அஞ்ச மாட்டேன், அல்லாஹ் ஒரு நாடு இருக்கிறானே அதை தவிர எந்த ஒன்றுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அஞ்ச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, இவ்வாறு நீங்கள் எந்த ஒரு ஆதாரம் இல்லாத அந்த ஷிர்க்கை நீங்கள் செய்றீங்களோ அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, ஃபையுல் ஃபரீகைன் அஹக்கு பில் அம்ன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, நான் அல்லாஹ் மட்டும் வணங்குறேன், நம்ம ரெண்டு பேரில் எந்த கூட்டத்தார்கள் அமன் என்று சொல்லக்கூடிய அந்த நிம்மதிக்கு மிக அதிகப்படியான தகுதியுடையவர்கள் யார் தெரியுமா, இன்குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நம்ம ரெண்டு பேர் கூட்டத்தில் யார் தெரியுமா நிம்மதிக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் தகுதியுடையவர் யார் தெரியுமா சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி,
அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானும் பிதுல்மின் உலாய்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய ஈமானை அநீதியோடு கலந்து விடாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் தான் அபயம் பெற்றவர்கள், அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை விளங்குறோம். என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், அவன் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரொம்ப முக்கியமான அம்சம் ஈமான். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஈமான் கொண்டு அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்போது அவன் நிம்மதியாக வாழ முடியும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மனிதன், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மனிதன், ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளோ சுகபோகமான செல்வத்தையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது. அதனால தான் பார்க்குறோம், எத்தனையோ பேர் முஸ்லீம் அல்லாத மக்களை பார்க்கும்போது நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? எந்த உள்ளத்தில் ஈமான் இருக்காதோ, யாரிடத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்காதோ, ஈமான் இருக்காதோ, அவனிடத்தில் அந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் கொடுத்தாலும் அவன் நிம்மதி அடைய முடியாது. நிம்மதி என்பது யாருக்கு? ஏழ்மையிலே இருந்தால் கூட ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவனிடத்துல தான் அந்த நிம்மதி இருக்கும் என்பதை இப்ராஹிம் நபி இதை என்ன செய்கிறோம்? அறியறோம். அடுத்து பாருங்க, அந்த இப்ராஹிம் நபியினுடைய சமூகம் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் அந்த மக்களுக்கு விளக்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்ராஹிம் நபிக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? சூழ்ச்சிகள் செய்யலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அந்த மக்களுக்கு இப்படி புரிய வைக்கிறாங்களா, அடுத்து வேற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குறாங்க. எப்படி ஒரு சந்தர்ப்பம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் 52வது வசனம் கிட்டத்தட்ட அந்த 60-65 வசனம் வரைக்கும் இப்ராஹிம் நபியுடைய சம்பவத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆத்தைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கப்ல் வ குன்னா பிஹி ஆலமீன். நாம் இப்ராஹிமுக்கு அவங்களுக்கு முன்னாடியே என்ன செய்தோம்? ருஷ்த் என்று சொல்லக்கூடிய அந்த நேர்வழி என்ன செஞ்சிருந்தோம்? அவங்களுக்கு நாம் கொடுத்துருந்தோம். அவங்களை பற்றி நாம் அறியக்கூடியவர்களாகவும் இருந்தோம். என்ன பண்ணுறாங்க இப்ராஹிம் நபி? இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாசில் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைகிட்டையும் தன் சமூக மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க, என்னென்னு நீங்கள் வணங்குறீங்களே இந்த சிலைகள், இதில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்க, காலு வஜத்னா ஆபாஅனா லஹா ஆபிதீன். இப்ராஹிம் நபி தன் சமூக மக்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த சிலைகள்லாம் நீங்கள் வணங்குறீங்கல்ல, இதெல்லாம் இவ்வளோ உறுதியாக நீங்கள் வணங்குறீங்க, ஏன் இதை வணங்குறீங்கன்னு கேட்காம என்ன சொன்னாங்க பதில்? இதற்கு ஆதாரம் இருக்கிறது, இது வேதத்தில் சொல்லப்பட்டது, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, அதெல்லாம் சொல்ல. அவங்க சொன்ன பதில் என்ன? எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் இதை வணங்கக்கூடியவர்களாகவே நாங்கள் கண்டோம், நாங்கள் அப்படி தான் பெற்றோம், நாங்கள் அதனால் அதையே நாங்கள் வணங்குறோம். அப்போது பொதுவாகவே அசத்தியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்காது. அவங்களுடைய ஆதாரம் என்ன? முன்னாடி உள்ளவங்க பண்ணிட்டு போனாங்க, எங்கள் மூதாதையர் இப்படி இருந்தாங்க, நாங்கள் அப்படி இருக்கிறோம், இது ஒரு ஆதாரமா? ஒரு சத்தியத்தில் ஒருத்தவங்க இருக்கிறான்னா, நேர்வழியில் ஒருத்தவங்க செல்றான்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்கணும். வஹீனுடைய இறை செய்தி இருக்கணும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு தரப்பட்டிருக்கணும். இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க? எங்கள் மூதாதையர் எப்படி இருந்தாங்க. இப்போ நம்ம பகுதியை கூட வந்து பார்த்தியா, கந்தூரி ஷிருக்கு இதெல்லாம் பண்ணுறீங்களா? குர்ஆனில் இருக்கா? இதெல்லாம் ஹதீஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? குர்ஆனில் இருக்குது, அதுவாக இருக்குது, காலங்காலமாக பண்ணிட்டு வரோம். இது பதிலாக இது. இதைத்தான் இப்ராஹிம் நபி சமூகம் எல்லா கூட்டமும் இதான் பண்ணுறாங்க. அசத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிலே கிடையாது. பதில்னு சொன்னால் அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, எங்கள் மூதாதையரில் கண்டோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூதாதையர் வந்து அறிவு இல்லாமல் நேர்வழியில் இல்லாமல் இருந்தாலுமா நீங்கள் அவங்கள பின்பற்றுவீங்கன்னு கேட்குறான். ஆகவே இதுதான் என்ன அவங்களுடைய ஒரு வாதமாக இருந்துச்சு. அதுக்கு இப்ராஹிம் நபி ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்க, கால லகது குன்தும் அன்தும் வ ஆபாஉக்கும் ஃபீ ضلالin முபீன். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் தெளிவான வழிகாட்டில் தான் இருந்திருக்கிறீங்க. தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் போகிறது வழிகாட்டிலான பாதை, தவறான பாதை, நீங்கள் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மக்கள் கேட்டாங்க, காலு அஜித்தனா பில் ஹக் அம் அன்த மினல் லாயிபீன். இப்ராஹிமே, நீங்கள் ஏதாவது சத்தியத்தை எங்கிட்டேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்களா அல்லது எங்களோட நீங்கள் விளையாடுறீங்களா என்று என்ன செய்தாங்க? கேட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க பாருங்க இப்ராஹிம் நபி, கால பல் ரப்புக்கும் ரப்பு ஸமாவாதி வல் அர்த் அல்லதி ஃபதரஹுன்ன வ அன அலா ஸாலிகும் மினஷ் ஷாஹிதீன். சொல்கிறாங்க பாருங்க இப்ராஹிம் நபி, உங்களுடைய ரப்பு அவன்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவன், அவன்தான் அதற்கான ரப்பும், அவன்தான் அதனை படைத்தான் என்று சொல்லி அந்த மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லி என்ன செய்யற அந்த மக்களை கேட்கல. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க இப்ராஹிம் நபி, அல்லாஹ் குர்ஆனில் அதே சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் சொல்கிறான், வதல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் தவல்லவ் முத்பிரீன். சொல்கிறாங்க,
நீங்கள் இந்த ஊரை விட்டு விலகி போனீங்கன்னா, புறமுது காட்டி போனீங்கன்னா, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கிளம்பி போனீங்கன்னா, இந்த சிலைகள்லாம் நான் என்ன செய்வேன், ஏதேனும் செய்து விடுவேன் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு திருவிழாவின் போது இப்ராஹிம் நபியுடைய சமூக மக்கள் எல்லாம் அந்த வீட்டை விட்டு போனது, அந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் இப்ராஹிம் என்ன பண்ணுறாங்க, ஃபஜஅலஹும் ஜுஸாஸன் இல்லா கபீரன் லஹும் லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன். இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த சிலைகளை எல்லாம் தூள் தூளாக என்ன செய்கிறாங்க, உடைத்து விடுகிறார்கள். இல்லா கபீரன் லஹும், பெரிய ஒரு சிலையை விட்டுட்டு மற்ற எல்லா சிலைகளையும் சுக்குநூறாக உடைத்து விடுகிறார்கள். எதுக்காக வேண்டி, லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், அந்த மக்கள் திரும்பி வந்தால் அதை கொண்டு என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக வேண்டி. அடுத்து என்ன, அந்த மக்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, மன் ஃபஅல ஹாதா பிஆலிஹத்தினா இன்னஹு லமின ஸாலிமீன். யார் இதெல்லாம் செய்தா, நம்மளுடைய சிலைகளை யார் உடைத்தார், அவ்வாறு செய்தவன் அநீதியாளனாகத்தான் இருப்பான் என்று சொல்லி என்ன செய்தாங்க, சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. காலு சமிஅனா ஃபதன் யஸ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். சொல்கிறாங்க, இந்த சிலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவர் தப்புந்தவராக பேசிட்டு இருக்கார். அவர் பேர் தான் என்ன, இப்ராஹிம். அவர் தான் என்ன செஞ்சுருக்கணும், இதை செஞ்சுருக்கணும், அவரை கொண்டு வாங்க. காலு ஃபத்தூபிஹி அலா இன்னாஸி லஅல்லஹும் யஷ்ஹதூன். சொல்கிறாங்க, மக்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் அந்த இப்ராஹிமை கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் எல்லாரும் என்ன செய்யலாம், அவருக்கு எதிராக சாட்சியை சொல்லலாம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி இடத்துல அவங்க கேட்குறாங்க, காலு அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலியத்தினா யா இப்ராஹிம். சொல்கிறாங்க, இப்ராஹிமே, எங்களுடைய சிலைகளை எல்லாம் உடைத்து வைத்திருக்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா என்று கேட்குறாங்க. அதற்கு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க பாருங்க, கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலுஹும் இன் கானூ யன்திகூன். நான் எங்கே பண்ணேன், அதுவும் அந்த பெரிய சிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உடைக்காமல் இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த சிலைக்கிட்டே என்ன செய்துக்கிறீங்க, அந்த பெரிய சிலைக்கிட்டேயே கேட்டு நீங்கள் அது பேசிச்சுன்னா தெரிந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறாங்க, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சொன்னதுக்கப்புறம், அந்த பதில் வந்ததுக்கப்புறம் என்ன பதில், சிலையை உடைச்சது யார், நீ தானப்பான்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் எங்கே உடைச்சேன், எல்லா சிலையும் உடைஞ்சிருக்கு, ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் உடையல, அப்போ அதுதான் உடைச்சிருக்கு, அதுகிட்ட கேளுங்கன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ஸாலிமூன். அவர்கள் தங்களை நோக்கி திரும்பியவர்களாக ஒருவருக்கு பார்த்துக்கிட்டு, அவர் அநியாயக்காரர் இல்லைப்பா, நம்ம தான் அநியாயக்காரன், இப்படி வந்து பேசாதது போய் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், வணங்கி கொண்டிருக்கோம் என்று என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, சும்மனு கிசு அலாரு ஊசி. பிறகு அந்த பதிலை கேட்ட உடனே இப்ராஹிம் இப்படி சொன்ன உடனே தன்னுடைய தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. லக்கத் அலிம்த மா ஹவுலா யன்திகூன். சொல்கிறாங்க இப்ராஹிம் நபியை பார்த்து, ஏப்பா உனக்கு தெரியாதா, சிலப்பை எங்கேயாவது பேசுமான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் நபிகிட்டே கேட்குறாங்க. எந்த இப்ராஹிம் நபி சிலையை உடைச்சுதான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த இப்ராஹிம் என்ன பண்ணுறாங்க, சிலைகிட்ட போய் கேட்டுக்குன்றாங்க. அப்போ சிலை வந்து பேசும் நம்பிக்கையில் சொல்ல, அந்த மக்களுக்கு புரிவதற்காக இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, எந்த சிலையை நீங்கள் வணங்குறீங்களோ அதெல்லாம் பேசாது, அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அதை போய் வணங்குறீங்களே என்பதை அவர்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இப்படி ஏற்பாட்டை பண்ணுறாங்க. கடைசியில் என்ன முடிவு, அதுதான். அந்த மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, சிலை போய் எங்கே பேசும், அதுக்கிட்ட போய் கேட்கணும்னா எங்கேருந்து கேட்க முடியும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா சிலை பேசாதுன்னு, அதுக்கிட்ட போய் கேளுங்கன்னா எப்படி நாங்கள் கேட்க முடியுமென்ற மக்கள் இப்ராஹிம் நபிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் நபி பதில் சொன்னாங்க பாருங்க, கால அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும். சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாத, எந்த ஒரு தீங்கும் அளிக்க முடியாதவற்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள், உஃபில் லக்கும், சீச்சி உங்களுக்கு என்ன, வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ் ஃபலா தஅகிலூன். அல்லாஹ்வை தவிர்த்து எதை நீங்கள் வணங்குகின்றீர்களோ உங்களுக்கு என்ன, எந்த விதமானது பற்றிய ஞானம் இல்லை, நீங்கள் அதை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து என்ன, எப்போதுமே அசத்தியத்தினுடைய குட்டு வெளிப்பட்டால் தன்னுடைய குறையை மறைக்கிறதுக்கு என்ன ஒரே வாதம், என்ன வாதம், யார் சத்தியத்தை சொல்கிறானோ அவனை முடக்கு, அவனுக்கு குடைச்சலை கொடு, அவனுக்கு எதாவது பிரச்சாரம் பண்ணு, அவனுக்கு ஏதாவது காரியத்தை நிறைவேற்று, இதைத்தான் செஞ்சாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் நபி இதெல்லாம் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணாங்க, ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலீன். சொல்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் அதே 21வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் சொல்கிறான், என்னன்னு சொல்லி, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பில் போடுங்க, நெருப்பு குண்டத்தில் நீங்கள் தூக்கி அவரை எரிங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய அந்த தெய்வங்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்தவர்களாக ஆகுவீங்க என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்ராஹிம் நபிக்கு எதிராக
ஒரு பெரிய நெருப்பு உண்டை மூட்டப்பட்டு அது என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் நபி தூக்கி எறியப்படுறாங்க. அப்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அதே சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம். சொல்கிறான் அல்லாஹ் தாலா, நெருப்பே நீ இப்ராஹிம் மீது குளிர்ச்சியையும், பர்தன்னு சொன்னால் குளிர்ச்சி, வசலாமன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத விதத்தில் சலாமத்தை அவங்களை வச்சுருன்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான் அந்த நெருப்பிடத்தில் சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே பாருங்க, இங்கே கூட அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா நெருப்பிடத்தில் வெறும் நீ அவருக்கு குளிர்ச்சியை தந்துவிடு என்று சொன்னாலும் அது அவங்களுக்கு தீங்காது. ஏன்னா வெப்பமான ஒரு சூழலில் அதிகப்படியான குளிரூட்டப்படும் போது அதனால் அவங்க சிரமத்தை உணரலாம், சிரமம் அடையலாம். ஆகவே தான் அல்லாஹ் தாலா குளிரூட்டப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறான், அவன் சலாமன்னு சொல்கிறான். நீ என்ன செஞ்சன அந்த நெருப்பை பற்றி சொல்கிறான், நெருப்பு நீ அவங்களுக்கு சாந்தி ஆகிடணும், அவங்க மீது நீ நிம்மதியையும் நீ சலாமத்தையும் கொடுக்கணுன்ற மாதிரி அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ அதே மாதிரி என்ன, அந்த நெருப்பில் எரியப்பட்டதுக்கு அப்புறம் நெருப்பு அவங்கள சுட்டி இருக்கிறது. அப்போ இந்த நம்ம விஷயத்தை விளங்குறோம். அல்லாஹ் தாலா விதியை ஏற்படுத்தியிருக்கான். என்ன விதி? ஒரு காரியம், அந்த காரியத்திற்கு இதுதான் நிகழணும் அப்படின்றது ஒரு பொதுவான நியதி, பொதுவான விதி. ஆனால் அந்த விதியில் கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். நெருப்பினுடைய தன்மை என்ன? சுட்டு பொசுக்கிறது, எரிக்கிறது, இதுதான் நெருப்பினுடைய தன்மை. ஆனால் அல்லாஹ் நாடினா அந்த நெருப்பை சுட்டு பொசுக்காம அதிலிருந்து அதற்கு எதிர்வினையாக இருக்கக்கூடிய குளிரையும் அல்லாஹ் தர முடியும். அல்லாஹ் அனைத்தையும் படைப்பவன், ஆற்றலுடையவன். அப்போ அவன் அதை நாடுறான்னு சொன்னால் அவன் எந்த விஷயத்தை எதை விரும்புகிறானோ, எதை அல்லாஹ் தாலா நினைக்கின்றானோ அதை அவன் என்ன செய்வான், செய்து விடுகிறான். ஆகவே தான் பார்க்குறோம் இந்த இடத்துல அல்லாஹ் தாலா நெருப்பினுடைய தன்மை எரிக்கக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன பண்ணுறான், அதை எரிக்காமல் நீ குளிரூட்டு என்று சொல்கிறான். அப்போ இந்த நம்ம விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயங்களுக்கும் ஆற்றல் உள்ளது. ஆகவே அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை விட்டு மக்கள் யாரையோ என்ன செய்கிறாங்க, வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தான் பார்க்குறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறானே, இவனை விட அறிவிலி, இவனை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்? இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைத்து மக்களுக்கான எல்லா விதமான அருட்கொடைகளையும் கொடுத்து அதுக்கு பிறகும் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான்னு சொன்னால் இவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரனும் அறியாமலும் வேறு யாராக இருக்க முடியும். ஆகவே இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில தகவலை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை இதனுடைய தொடர் நம்ம பார்ப்போம். எந்த விஷயத்தை நம்ம பார்த்தோமோ அதை சரியான முறையில் புரிவதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.